friends, இப்போ நம்ம numbers and sequences chapterல example 2.40 பார்க்க போறோம்ப்பா. சோ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நிறைய சீக்வென்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சீக்வென்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த சீக்வென்ஸ் ஜிபில இருக்கா இல்லையா அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிபி அப்படினா என்னன்னு பார்க்கலாம். சோ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா ஒண்ணும் கிடையாது. அதுவும் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஆனா அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட ஏதோ நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா செகண்ட் நம்பர் கிடைக்கும். செகண்ட் நம்பரோட அதே கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கும். தேர்ட் நம்பரோட அதே கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா fourth நம்பர் கிடைக்கும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்றீங்களா இல்லையா அதுதான் நம்ம ஜிபில என்ன சொல்லுவோம்னா காமன் ரேஷியோ அப்படி நம்ம சொல்லுவோம். சரியாப்பா? சோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருந்தா அந்த சீக்வென்ஸ்ல நம்ம ஜிபி அப்படி நம்ம சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் டேர்மோட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா செகண்ட் நம்பர் கிடைக்கும். செகண்ட் நம்பரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருந்தா ஜிபி அப்படி நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு சீரிஸ் வந்து ஜிபியா இருக்கா இல்லையா சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க டேர்ம் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிபியில் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 சொல்லுவோம், செகண்ட் டேர்ம் T2 சொல்லுவோம், தேர்ட் டேர்ம் T3 சொல்லுவோம், ஃபோர்த் டேர்ம் T4 சொல்லுவோம். ஸோ நீங்கள் காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சு பார்க்கணும். காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? பக்கத்தில் வேல்யூ டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் T2 டிவைடட் பை T1. ஆர்ன்ற ஃபார்முலா என்னன்னா பக்கத்தில் இருக்க வேல்யூ டிவைட் பண்ணுறது தான் ஆர் ஃபார்முலாவே. தட் இஸ் T2 by T1 இல்லனா T3 by T2 இல்லனா T4 by T3 என்ன பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய R வேல்யூ இருக்கா இல்லையா அந்த R வேல்யூ சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் அந்த சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷினில் எது T1 T2 T3 T4 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இதுதான் கொஷின். சரியா? ஸோ இந்த சீக்வென்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அதெல்லாம் எழுதிக்கோங்க. சரியா? இங்கே T1 வந்து 7, T2 வந்து 14, T3 வந்து 21, T4 வந்து 28. ஸோ இப்போ நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோட ஃபார்முலா என்ன? T2 by T1 இல்லைனா T3 by T2 இல்லைனா T4 by T3. புரிஞ்சுதாவா? பக்கத்தில் வேல்யூ டிவைட் பண்ணுறது தான் காமன் ரேஷியோ. ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சு பார்க்கலாம். T2 by T1 பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன வரும்? 14 தான் T2 டிவைட் பை T1 வந்து 7. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7 2s are 14. உங்கள் R வேல்யூ வந்து 2 வருது. சரியா? நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு R வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். T3 by T2 இந்த ரெண்டு வேல்யூவும் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து T3 by T2 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 21 by 14. 7 3s are 21, 7 2s are 14. ஸோ என் R வேல்யூ வந்து 3 by 2 கிடைக்குது. சரி, இப்போ எனக்கு R வேல்யூ சேமாக இருக்கா? இல்லை, வேறு R வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையா? இல்லை, கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இல்லை. ஏன்னா என்னோட காமன் ரேஷியோ வந்து சேமாக இல்லை. புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ணாலோ இந்த நம்பரை டிவைட் பண்ணாலோ பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணாலோ எனக்கு கிடைக்கக்கூடிய R வேல்யூ இருக்கா இல்லையா அது சேமாக இருக்கணும். இங்கே இல்லை. ஸோ அதனால் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இல்லை. ஸோ நீங்கள் ரீசன் எழுதிக்கோங்க. சின்ஸ் in above sequence T2 by T1 is not equal to T3 by T2, it is not in GP அப்படின்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் T1 கன்சிடர் பண்ணிக்கோங்க, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3, ஃபோர்த் டேர்ம் T4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. T1 என்ன, T2 என்ன, T3 என்ன, T4 என்னன்னு சொல்லிட்டு. சரியாப்பா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சீக்வன்ஸை ஜிபியில் இருக்கா இல்லையா சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு நம்ம காமன் ரேஷியோ பார்க்கணும். பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு சேம் வேல்யூ வருதான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் நம்ம ஆர்ன்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட்டு நான் T2 by T1 பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். T2ன்றது 1, T1ன்றது 1/2. ஸோ இப்போ நான் வந்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினா எனக்கு என்ன வரும்? ரெசிப்ரோக்கல்னா என்ன? இந்த 1/2 வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு போனேன்னா 2/1 வரும். தட் இஸ் 1 into 2/1ன்னு வரும். தட் இஸ் 1 into 2 வந்து எனக்கு 2. சரியா? என்னோட R வேல்யூ இப்போ எனக்கு 2. நெக்ஸ்ட் நான் வந்து T3 by T2 பண்ண போகிறேன். ஸோ நான் R வேல்யூ வந்து T3 by T2 கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்னோட T3 என்னன்னு எனக்கு தெரியும் 2 டிவைடட் பை T2 என்னன்னு தெரியும் 1. ஸோ இப்போ என் R வேல்யூ வந்து 2 வருது. ஸோ அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை டிவைட் பண்ணும்போது சேம் R வேல்யூ வருது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எழுதிக்கோங்க. Therefore T2 divided by T1 is equal to T3 divided by T2 in above sequence. So the given sequence is in GP.
புரிஞ்சதாப்பா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சதா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் T1 தெரியும், செகண்ட் டேர்ம் T2 தெரியும், தேர்ட் டேர்ம் T3, ஃபோர்த் டேர்ம் T4 தெரியும். உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க. T1 வந்து 5, T2 வந்து 25, T3 வந்து 50, T4 வந்து 75. சரியா? இப்போ நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன பக்கத்தில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணால் சேம் வேல்யூ வருதான்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து T2/T1 பண்ணுறேன். ஸோ T2 வேல்யூ என்ன தெரியும், 25 டிவைட் பை T1 வேல்யூ 5. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5 5 25, யார் வேல்யூ வந்து 5 வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து T3/T2 இந்த ரெண்டும் பக்கத்தில் இருக்க வேல்யூவை டிவைட் பண்ணி பார்க்குறேன். T3/T2 பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். T3 வந்து எனக்கு 15 தெரியும், டிவைட் பை T2 வந்து 25 அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ 25 எத்தனை டைம்ஸ் 50 போகும், 25 வந்து 5 5 25, 5 1 5, சரியா, 5 2 10. ஸோ எனக்கு 2 டைம்ஸ் போகுது. இப்போ என்னோடய காமன் ரேஷியோ வந்து 2ஆக இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே காமன் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த சீக்வன்ஸில் வந்து பக்கத்தில் இருக்க வேல்யூ டிவைட் பண்ணும்போது வேறு நம்பர் வருது. ஸோ அப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் ஜிபியில் இருக்கா இல்லையா? ஸோ இந்த சீக்வன்ஸ் ஜிபியில் இல்லை, ஏன்னா காமன் ரேஷியோ சேமாக இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் since T2/T1 is not equal to T3/T2 in a given sequence, so given sequence is not in GP. So given sequence is not in GP ன்னு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ இதான் உங்களோட ஆன்சர்.